Hi friends, welcome to Dana's Black Channel. சூப்பரான ஒரு பட்டு சாரி பாருங்க, அழகா இருந்துச்சு. பிளைன் சாரி வித் பார்டர் சூப்பரா இருந்துச்சு. பிளவுஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளைனா கொடுத்தாங்க. அதுல வந்து அந்த சாரியோட கலர்ல பைப்பிங் வைக்க சொல்லியிருந்தாங்க. பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரி, ஆனா வெறுமனையா நான் கிளாத்ல தாங்க வச்சிருக்கேன். அது எப்படி வச்சேன்றத வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. என்ன மாதிரி நீங்களும் பிகினர்ஸ்ல இருந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா என்னோட வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. எப்பயுமே நம்ம வந்து கருத்தை சுத்தி பார்டர் கொடுக்க வந்து நம்ம எப்படி கிராஸ் பீஸ் எடுத்து போவோமோ அதே மாதிரி சாரி கிளாத்ல வந்து நான் அந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி வரிசையா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அது எல்லாமே சேமா கட் பண்ணிட்டு இருக்கோங்க. கலர் வந்து பார்டர் பிளவுஸ் வந்து லைட் கிரீன் கலர்ல இந்த பார்டர் வைக்கும் போது அந்த பைப்பிங் வைக்கும்போது அழகா இருந்துச்சு. பிளெயின் பிளவுஸுக்கு அந்த பைப்பிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளாத்தை ரெண்டா மடிச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துட்டு எல்லா பிளவுஸ்ல எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்டா தான் நான் வந்து கழுத்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணேன். பாருங்க, இந்த மாதிரி அழகா ரெண்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்து மடிச்சுக்கோங்க. அப்படின்னாதான் வந்து பிசுறு எதுவும் தட்டாம இருக்கும். ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வச்சு ரொம்ப அகலமா தள்ளாம ஒரு மைல்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு அடிச்சா போதுங்க. அப்படியே துணியை வந்து ரெண்டா மடிச்சு ஹோல்ட் பண்ணியே கொண்டுட்டு வாங்க. நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறதுனால துணி வந்து அழகா நல்லா வளைஞ்சு எடுத்து வரும். கிராஸ் பீஸ் வச்சு பண்ணுங்க. பானைக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து கிராஸ் பீஸ் இல்லாம நேர் நெக் பீஸ் எடுத்துக்கலாம். பட் ரவுண்ட் நெக் அப்படின்றப்ப நம்ம கிராஸ் பீஸ் வச்சாதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி அழகா ஃபினிஷ் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு எண்டிங்கும் அந்த பிசுறு எதுவும் இல்லாம மடிச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுத்தி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிருங்க. அது வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால பிசுறுலாம் இல்லாம நல்லா நீட்டா கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்றத பாருங்க. துணியை வந்து அப்படியே திருப்பி உள்ள மடக்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு பைப்பிங் அதிகமா நல்லா அகலமா வேணும்னா நீங்க அகலமா வைங்க. பட் எனக்கு கேட்ட கஸ்டமர் வந்து ரொம்ப மைல்டா கேட்டிருந்தாங்க, த்ரெட் பைப்பிங் மாதிரி. ஆனா நான் த்ரெட் யூஸ் பண்ணலங்க. வெறுமனே நார்மலா நம்ம எப்ப கழுத்து பீஸ் எப்படி அடிச்சு திருப்போமோ அதே மாதிரியே அழகா மடிச்சு உள்ள லைட்டா மடிச்சு வெளியே அந்த பைப்பிங் தெரியற மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. ரெட் பைப்பிங் மாதிரியே இருந்துச்சுங்க. நீட்டா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.